ஸ்பெஷல் கலெக்டிவ் ரீடிங். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கொலாபரேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கூட அவங்களோட ஹெல்ப்பால் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அவேர்னஸ் குரூப்பு தனித்தனியாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அதில் டவுட் வரலாம், அவங்க மேலே டவுட் வரலாம், அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், மோட்டிவேஷன் வந்து ஸ்கிப் ஆகலாம். பட் வந்து ஒரு கூட்டமாக செய்யும்போது அந்த குரூப் ஒர்க்கும் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பாருங்கள். நீங்கள் வந்து டல்லாக இருக்கிற விஷயத்த நான் பண்ணுறேன், நான் டல்லாக இருக்கிற விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரென்த்து வந்துட்டு யார் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. யாருக்கு வந்து வீக்னஸ் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து எது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தோ அதை வந்து எடுத்து பண்ணுறனால அவங்களோட அந்த ஸ்டக் எனர்ஜிலேருந்து வெளியே வராங்க. ஸோ அது ரியலி இட்ஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் மேஜிக். ஸோ குரூப் ஒர்க் இஸ் ரியலி கெட்டிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒருத்தர் தனியாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட செல்ஃபிஷ் நீட்ஸ்க்காக தனியாக இருக்கிறது, குரூப்பில் இல்லாமல் தனியாக இருக்கிறது. அவங்க 2 ஃபேஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி மற்றவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் இந்த 2 ஃபேஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் எந்த வேலையும் பண்ணலை, எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க எந்த உதவியும் தேவைப்படுறது கிடையாது. அவங்க சும்மா வந்து எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க தனியாக ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. இவங்களுமே 2 ஃபேஸ்ட் பர்சனுமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தப்பான ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தட் ஸ்ப்ரெட்டிங் வந்துட்டு ரூமர்ஸ் வாட் எவர் இட் இஸ், த வேர்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்துட்டு லைக் இட்ஸ் கோயிங் ஃபார் லைக் அது வைல்டு ஃபயர் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு தேர் அட்ஜஸ்டிங், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முகம் காட்டுற மாதிரி அப்படி ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரி அடாப்ட் ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. அப்புறம் சம் ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் ரிமைண்டட் ஆஃப் வேர் தே ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபியூ ஆஃப் தெம் ஆர் லைக் நான் இந்த மாதிரி வந்ததுக்கு நான் இப்போ ஸ்டாப்பில் இருக்கேன்னா என்னோடய பாஸ்ட் தான் காரணம், பாஸ்ட்டில் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தேர் வெரி வைஸ் ரைட் நவ். ஸோ அவங்கள நாடி வந்தவங்களுக்கு இல்லை அவங்கள மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்க ரொம்பவே வந்துட்டு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் வந்து அப்படி உதவி செய்கிறவங்க மேலேயே வந்து ரூமர்ஸ் கிளம்புது. இதனால வந்துட்டு தே ஃபீல் ரியலி டல். அப்புறம் வந்து தே ஆர் லைக் ஓகே, நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஐ ஜஸ்ட் ஹெல்ப் மை செல்ஃப் தென். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ரூமர்ஸ்னால ஒரு சில பீப்புளோட க்ரீடினஸ் ஆர் அவங்களோட லோ திங்கிங்னால அவங்க 2 ஃபேஸ்டாக மாற வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி முகம் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு இதுக்கு அப்புறம் நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சில பேர்னால தான். அப்புறம் வந்துட்டு ஸோ 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து குரூப்பில் இருந்து தனியாக போயிட்டு அவங்களோட ஓன் அஜெண்டாவை நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறாங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு மற்றவங்கள வந்து நம்மள மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ நாம் வந்து அவங்கள காப்பாற்றணும், நம்மளுக்கு வந்து யாரும் கை கொடுக்கல, பட் நாம் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு மற்றவங்க கை கொடுத்து தூக்கி விட்டுற மறந்துட்டு அவங்களுக்கு எதிராகவே வந்துட்டு பேட் வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து காயப்பட்டவங்க வந்து நான் இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தே ஆர் ஜஸ்ட் மூவிங் ஆன். அவங்களோட பவுண்ட்ரிஸை வந்து ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ எல்லாருக்கூடையும் ரொம்ப அனுசரிச்சுட்டு எல்லாருக்கும் நல்லது நினச்சிட்டு தனக்கும் நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு வந்து they're getting everything and sun is shining in their வே அப்படின்ற மாதிரி கரெக்டான டைரெக்ஷனாக தான் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும். அப்புறம் இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய பேருக்கு காசு கொடுத்து உதவி செய்கிறாங்க. காசு இல்லாட்டியும் எனர்ஜெட்டிக்லி தேர் ஹெல்பிங் தெம். ஐ நோ யூ கேன் டூ இட், டோன்ட் கிவ் அப் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நிறைய பேருக்கு என்ன இம்பேக்ட் மற்றவங்களுக்கு கொடுக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் பெரிய வார்த்தை. இப்போ வந்து முடியாது, என்னால் முடியாதுன்ட்டு இருக்கிறவங்க கிட்ட உன்னால் முடியும்னு சொல்லி அவங்கள தேர்த்து வைக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு காடாக தான் பார்ப்பாங்க, யாரோ சேவியர் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கலெக்டிவ் எனர்ஜி. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. ஸோ ஒரு நல்ல தொடக்கத்துக்கான ஒரு இதுதான் இன்னைக்கு. அண்டு நாளைக்கு தான் வந்துட்டு இதாக போகுது 2026. நல்ல ஒரு எனர்ஜியை வரவேற்போம். நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லாயிருப்போம். ஓகே, வித் திஸ் ஐ எண்ட் த ரீடிங்.
Thank you for watching Love and Light Blessed Be. Consider subscribing, liking, sharing, commenting, and push the notification button for more such amazing videos. Thank you.